இருக்கும் வணக்கம். மீனராசினியர்களுக்கு புதையல் கிடைக்கும். அடுத்த 7 நாட்கள் 29/1/2025 முதல் நிச்சயம் உங்களுக்கு இவை கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில மீனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய், வக்ரம் பெற்றும் கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த வாரம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை ராசியில் ராசிநாதனோடு இணைந்த சுக்கிரன் இந்த வாரத்தின் பிற்பகுதியில் 2ஆம் ராசியில் உச்சம் பெற்று அமைகிறார். இதுவரை பல்வேறு வகையிலும் சிரமங்கள் எதிர்கொண்ட மீன ராசினியர்களுக்கு இது மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால இந்த வாரம் முழுவதுமே மீன ராசினியர்களான உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. பெண்களால் உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா மீன ராசினியர்கள் இந்த வாரத்தில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, ஆபரணங்கள் வாங்குவது, ஆடைகள் வாங்குவது முதலிய செயல்களால் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகளின் அடிப்படையில் ஆடை வாங்குவது, ஆபரணம் வாங்குவது ஆகிய விஷயங்கள்ல மகிழ்ச்சி கிடைக்க இருக்குது. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய தொழில் செய்யும் வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்குது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இது நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல உங்களுக்கு தற்போது 7.5 கால சனி நடைபெறுதுங்க. ராசிநாதன் ஆகிய குரு பகவானாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அவ்வளவு அனுகூலம் இல்லைங்க. சனி பகவானும் விரயஸ்தானத்தில் அவரது ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜென்ம ராசியில் பலம் வாய்ந்த ராகு நிலை கொண்டுள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியையும் அலைச்சலையும் ஏற்படுத்துவாருங்க. சனி பகவானும் ராகுவும் வீட்டில் விலை உயர்ந்த ஆபரணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. செல்வதை இந்த காலகட்டங்கள் அதாவது செல்வத்தை இம்மாதம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டுங்க. திருதிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பதால பாடுபட்டு சம்பாதித்த பணம் பல வழிகளில் விரயமாகும். திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க. புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியங்க. பணம், ஆபரணங்கள், பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது அவசியமாகும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் உடல் உபாதைகள் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களுக்கு, குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் பார்க்க போறோம். அந்த வகையில உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல அன்றாட பொறுப்புகள்ல பணிகள்ல கவனமாக இருப்பது அவசியங்க. சக ஊழியர்களுக்கு உதவி செய்வதற்காக ஜாமீன் கையெழுத்திடுவது அல்லது அவர்களுக்கு கைமாத்தாக பணம் கொடுப்பது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். வெளியூர் பயணங்களை கூடுமான வரைக்கும் ஒத்தி போடுதல் நன்மை அளிக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் ஆகப்பட்டு பணத்தை இழக்க நேரிடுங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் மீனராசி அன்பர்கள் மேலதிகாரிகளுடன் கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. தேவையில்லாமல் அவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது அவசியங்க. தற்போது நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமற்று இருக்கும் பட்சத்தில் வேலையை இழந்து தாய்நாடு திரும்ப வேண்டிய சூழ்நிலை உருவாக கொடுங்க. எந்த நிலையிலும் உணர்ச்சி வசப்படுவதையும் அவசர முடிவுகளையும் தவிர்க்க வேண்டுங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசி அன்பர்கள் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம். நீங்களே சொந்தமாக முயற்சி செய்து வேலை தேடுவது நல்லது. அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, புதிய முதலீடுகளையும் உற்பத்தியையும் அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. சந்தையில் நியாயமற்ற போட்டிகளை சமாளிக்க வேண்டி வருங்க. அரசின் கொள்கைகள் உதவிகரமாக இருக்குங்க. கடனுக்கு பொருட்கள் வாங்குவதை குறைத்துக் கொள்வது நல்லது. கூடுமான
முடிந்தவரையில் வங்கிகள் கடன் வாங்காமல் இருப்பது அவசியங்க. ஏன்னா கிரகங்கள் இவ்விதம் அமையும் போது வாங்கும் கடன் பன்மடங்காக பெருகும் எனவும் அதிலிருந்து விடுபடுவது மிகவும் கடினம் எனவும் புராதன ஜோதிடல் நூல்கள் கூறியிருக்கு. அந்த வகையில மீன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்துல வாய்ப்புகளும் வருமானமும் குறையுங்க. அலைச்சல் அதிகரிக்கும். சந்தர்ப்பங்களுக்காக செல்வாக்கு நிறைந்தவர்கள் வாயிலில் சென்று நிற்க வேண்டியிருக்கும். கையில் உள்ளதை கொண்டு குடும்பத்தை நடத்துவது நல்லது. அடிக்கடி சிறு சிறு உடல் உபாதைகளினால் ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சிகளிலும் சென்று வர கஷ்டமாக இருக்குங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஓரளவு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு குறையாதுங்க. சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் மேலிடும். அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டு வரும். அதனால் நினைவில் கொள்வது அவசியங்க. அதே போல் மீன ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. சில தருணங்கள்ல கட்சி மாறுவதற்கு ஆர்வம் மேலிடும். அவசர முடிவுகள் அனர்த்தத்தில் கொண்டு போய்விடும். நினைவில் கொள்ளுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே கல்வித்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. சில தருணங்கள்ல 7.5 சனியின் விளைவாக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலும் கல்வி முன்னேற்றம் பாதிக்கப்பட வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பூமிக்காரகரான செவ்வாய், விரயத்தில் சனி பகவான், வயல் பணிகள்ல மிகவும் கடுமையாக இருக்கும். சில தருணங்கள்ல தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல அதிக உழைப்பு ஏற்பட்டாலும் கூட நல்ல ஒரு வருமானம் ஏற்பட இருக்குதுங்க. அதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைய இருக்குது. பல சமயங்கள்ல தேவைக்கு அதிகமான தண்ணீர் வரத்தினால் பயிர்கள் சேதமடையுங்க. அரசாங்க ஆதரவு தக்க தருணத்தில் உங்களுக்கு உதவி செய்யும் விதமா அமைய இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்குங்க. பழைய கடன்களை அவ்வப்போது தொல்லை தந்தாலும் அவற்றை அடைப்பதற்கான வழியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அமைய இருக்குது. அதே போல இந்த ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டுங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அதே போல நெருங்கிய உறவினர்களுடன் தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படக்கூடும். பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் நீச்ச நிலையில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குழந்தைகளுடைய பிரச்சனைகள் கவலை அளிக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு வரன் அமைவது தடங்கல்கள் ஏற்படுங்க. வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு வேலை கிடைப்பது தாமதமாகும். பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க. அதே போல் கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கையை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.